ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் ஏபி அனுசாரா பிளாக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நான் இன்னைக்கு ஒரு ஜாப் ஃபேர் போயிருந்தேன். அதுல டிஎன் பிரைவேட் ஜாப் போர்ட்டல் அப்படின்னு தமிழ்நாட்டுல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த வெப்சைட் தெரியும், ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தெம் இங்க வந்தவங்க அட்டன் பண்ணவங்க என்கிட்ட கேட்ட கேள்விகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். எப்படி லாகின் பண்றது, எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, அதுதான் கேட்டாங்க. இப்ப இந்த டிஎன் பிரைவேட் ஜாப்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போனதும் ஓப்பன் ஜாப் போர்ட்டல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணது இந்த நான் முதல்வன் மூலியமா ஒரு 8 பேரோ 12 பேரோ வெளியூர்ல போய் ஃபாரின் கண்ட்ரில போய் படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சு போயிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்தது. கன்ஃபார்ம் தெரியல. அண்ட் இந்த வெப்சைட் லேப்டாப்ல மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் இல்ல. இது உங்களுக்கு மொபைல்லயும் வரும். அண்ட் இதுல கேண்டிடேட் லாகின் தான் நீங்க யூஸ் பண்ணணும். எம்ப்ளாயர் லாகின் யூஸ் பண்ணக்கூடாது. எம்ப்ளாயர் லாகின்னா உங்களுக்கு வேலை தருவாங்கல்ல, அவங்க தான், இந்த கம்பெனி தான் இந்த எம்ப்ளாயர் லாகின். இதுல கேண்டிடேட் லாகின் தான் நம்மள மாதிரி நார்மல் கேண்டிடேட்ஸ், இப்ப ஜாப் தேடி அலையிற ஜாப் சீக்கர்ஸ் ஆர் கிராஜுவேட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை அப்ளை பண்ணலாம். இவங்க என்னென்ன கேக்குறாங்க அப்படிங்கறத பாத்துருவோம். இப்ப நீங்க ஒரு அக்கௌண்ட் நீங்க இதுல கிரியேட் பண்ணல அப்படின்னா, கிரியேட் நியூ அக்கௌண்ட் கிளிக் ஹியர்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்க நேம், ஃபாதர் நேம், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், ஆதார் கார்டு மஸ்ட், அப்புறம் உங்க பாஸ்வேர்டு, அதுக்குன்னு அப்பா நம்பரு, அப்புறம் அண்ணன் நம்பரு, அப்புறம் அம்மா நம்பர் எல்லாம் கொடுத்து தொலைச்சிடாதீங்க. உங்க நம்பர் எதுவோ அதுக்கு பண்ணுங்க. சப்போஸ் நீங்க வெளியூர்ல இருக்கும்போது உங்க அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்ததுன்னா உங்களால கஷ்டப்பட முடியாது. அப்புறமேட்டு எந்த இமெயில் அட்ரஸ் அந்த மொபைல் நம்பர்னாலும் சரி, அதை பத்திரமா பாஸ்வேர்டு எழுதி ஒரு தனி நோட்டு கூட போட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு அந்த இஷ்யூனால எனக்கு அதை அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு. சோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான். ஃபர்ஸ்ட் உங்க நேம், ஃபாதர் நேம் எல்லாம் எழுதிட்டு இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், இது ரெண்டுமே எது யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஆதார் கார்டு நீங்க மஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். அண்ட் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் திருப்பி லாகின் பேஜுக்கே இது போகும். இது லாகின் பேஜுக்கே போவோம். போறப்ப பாத்தீங்கன்னா நீங்க மறுபடியும் உங்களோட இமெயில் ஆர் மொபைல் நம்பர் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க போட்டு அப்புறமேட்டு பாஸ்வேர்டு போட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்சா லைன் பை லைனா எழுதணும். இப்ப இந்த கேப்சால உதாரணத்துக்கு சொல்லணும்னா 5234 இப்ப லைனா வருதா, அதை இங்க என்டர் பண்ணா லாகின் ஆயிடும். எப்பயுமே உங்க பாஸ்வேர்டு அண்ட் இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் மாத்துறதுனா கூட நீங்க லாகின் பண்ணி தான் போடணும். சப்போஸ் உங்களுக்கு இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் ரெண்டுமே உங்களுக்கு சரியா இருந்தும் உங்களுக்கு லாகின் ஆகல அண்ட் பாஸ்வேர்டு என்ட்ரி ஆகல, அந்த டைம் நாம என்ன பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப நாம லாஸ்டா ஃபுட்டர் பேஜுக்கு போறோம். இதுதான் ஃபுட்டர் பேஜ். இந்த எம்ப்ளாயர், கேண்டிடேட், லீகல், அப்புறம் இந்த தமிழ்நாடு, அப்புறம் இந்த மாதிரி இமெயில் எல்லாம் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க இமெயில் மூலியமாவே அப்ரோச் பண்ணலாம் அவங்க கிட்ட. இந்த மாதிரி என்னோட பாஸ்வேர்டும் ஞாபகம் இல்லை, என்னோட யூசர் நேமும் ஞாபகம் இல்லை, என்னோட இமெயிலும் ஞாபகம் இல்லை, என்னோட மொபைல் நம்பரும் ஞாபகம் இல்லை, எனக்கு லாகின் பண்ணி என்னோட ஜாப் ஃபேர் இது பத்தி என்னால பார்க்க முடியல, நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இந்த இமெயில் அட்ரஸ் மூலியமா நீங்க அனுப்பலாம். ஆர் உங்களுக்கு இது தெரியல, ஐ மீன் அதுல இருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா இவங்க கான்டாக்ட் அஸ்ன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் இது பண்ணிருப்பாங்க. இதுல கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட்ல உங்களோட நேம் அண்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட அந்த என்ன பிரச்சனையோ அதை மட்டும் இதுல எழுதணும். அண்ட் இந்த வியூ யுவர் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ்க்கு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் ஒன்னு கொடுப்பாங்க. அத இந்த வியூ யுவர் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ்ல நீங்க என்டர் பண்ணீங்கன்னா பெண்டிங்ல இருக்கா, ப்ராசஸ் ஆகுதா, இல்ல ஏதாவது அவங்க ஏதாவது அக்சஸ் பண்ணி வியூ பண்றாங்க செக் பண்ணலாம். அத நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் அங்க இருந்து ரெஸ்பான்ஸ் வரலன்னா நீங்க எந்த இடத்துல இருந்து யார் மூலியமா ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அவங்க கிட்டயே டவுட் கேட்கலாம். பட் இல்லைன்னா அந்த ஜாப் ஃபேர்ல இருக்கிறவங்க கிட்டயே டவுட் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.